அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை செய்கிறான் பாருங்கள். அதுபோல்தான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவது, ஒரு அந்நிய ஆணிடத்திலே பேசுவது, அங்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லுகிறேன், அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்லுகிறேன், ஹராம். ஒரு ஆணிடத்திலே தனக்கு அனுமதி இல்லாத ஒரு அந்நிய ஆணிடத்திலே, அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. அது வாயால் பேசினாலும் சரி, கையால் பேசினாலும் சரி. புரிகிறதா? கையால் பேசினால் என்னவென்று? இன்று உருவாகிறது காதல் எல்லாம். இன்று இந்த மானங்கெட்ட காதல் எல்லாம் உருவாகிறது. எதிலே? எதிலே? மொபைலிலே, பேஸ்புக்கிலே, ஜிமெயிலிலே. யா அல்லாஹ், இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகமா? இதுவெல்லாம் அபூபக்கர் வாழ்ந்த சமூகமா? சந்தேகமாக இருக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹு வரதா. யார் இவர்கள்? முஸ்லிம் பிள்ளைகளின் பிள்ளைகளா அல்லது காஃபிரின் பிள்ளைகளா? நடு ரோட்டிலே நின்று கொண்டு ஒரு அந்நிய ஆணுடன் தயக்கமில்லாமல் ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, புர்கா அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பொம்பளைகள் சொல்லல, ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆண் அதை தடுக்காமல் சென்றால் அவன் ஆடை அணிந்திருப்பதற்கு தகுதியற்றவன். ஏன்? அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அவள் என் சகோதரி, என் ஆணவருக்கு பிறந்தவள், என் தாய்க்கு பிறந்தவள். லா இலாஹ இல்லல்லாஹ். சமூகத்தை கிளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சமூகம் தன்னுடைய கைகளால் பாவங்களை தடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இன்னைக்கு காலேஜ் படிக்கிறது, காலேஜ் படிக்கும் போது பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறது, பழகிறது. ஆட்டோல போகும்போது ஆட்டோக்காரன் கூட. என்ன பெண்மை இது? என்ன கற்பை பாதுகாப்பது இது? என்ன மூமினுடைய தன்மை இது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களின் மனைவிமார்களுக்கு சொல்லுகிறான், நபியின் மனைவி ஈமானிலே தரமுள்ள உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாய். யாருடைய தாய்? மூமின்களின் தாய் என்றால் நம்முடைய தாய். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தாய்க்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். நபியே, உங்களுடைய மனைவியிடத்தில் மூமினானவர்கள் ஏதாவது தேவையை கேட்டு வந்தால் ஹிஜாபிற்கு பின்னால் இருந்து கேட்கட்டும், திரைக்கு பின்னால் இருந்து கேட்கட்டும். இன்னைக்கு நண்பன் வந்தா போதும், மனைவி ஹலால் ஆயிடுவா, பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு. விருந்தாளி வந்தா போதும், ஆட்டோக்காரன் வந்தா போதும், பால் வாங்குறவங்க வந்தா போதும், ஹலால், பார்க்கறது ஹலால், பேசுறது ஹலால். சரியா? நபியின் மனைவிக்கு சொல்கிறான், மூமின்களே, நீங்கள் சென்றாலும் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். அல்லாஹ் எப்படி தடுக்கிறான் பாருங்கள் பாவங்களை. என்ன மார்க்கம் பாருங்கள். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். ஒரு வீட்டின் கதவை தட்ட கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு வீட்டின் கதவை எப்படி தட்டி உள்ளே நுழைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். நேர்வழி கொடுத்தவன் நீனே, நேர்வழி நீ கொடுக்காமல் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். யோசித்து பாருங்கள் என்பவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கொடுத்த நியாமத்தான இந்த வாய்ப்புகளை, இந்த வசதிகளை, இந்த யுகங்களை இன்றைய முஸ்லிம் சமூகம் எப்படி பயன்படுத்துகிறது? குறிப்பாக மிகப்பெரிய ஷைத்தான். இது நன்மையோ தீமையோ, இதில் ஷர் அதிகமாக இருப்பதால் சொல்லுகிறேன். இந்த பேஸ்புக் ஷைத்தான் முஸ்லிமான பெண்களையும் ஆண்களையும் வழிகெடுத்துக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உபயோகப்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படி வழிகெடுகிறார்கள் என்று. ஒரு முஸ்லிமான பெண்
இஸ்லாமை காரணமாக காட்டி அந்நியாரிடத்திலே பேசுகிறான். எப்படி ஷைத்தான் பேச வைக்கிறான் பாருங்கள், எப்படி ஷைத்தான் தூண்டுகிறான் பாருங்கள். ஒரு காஃபிரிடத்திலே பழகுகிறாள் ஒரு முஸ்லிம் பெண், ஒரு காஃபிரான பெண்ணிடத்திலே ஒரு முஸ்லிமான ஆண் பழகுகிறான். ஈமான் இல்லாதவங்களா இருந்தா அது வேற நோக்கம். அவங்களுக்கு ஈமான்ல அறகுறைவா இருக்கிறவங்களுக்கு, மார்க்கத்தை புரியாதவங்களுக்கு இருந்தா இன்னைக்கு வேற நோக்கம். அதுக்கு யோசித்து பாருங்கள் என்பவர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறான் இந்த குற்றங்களை, இந்த பாவங்களை.